நம்ம இன்றைக்கி க்ரீ ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து ஸ்பைசஸ்ஸு, பின்ன இது ஒரு இலை. ஆனால் இது நல்லா வாசமாக இருக்கும். என்ன இலைன்னு எனக்கு தெரியல, என் ஃப்ரெண்டு கொடுத்தா. அது யாருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனியன்னு, பச்சை மிளகாய், பட்டாணி, நெய், எண்ணெய், தேங்காய் பால், ரைஸ். எல்லாம் பண்ணால் எல்லாம் உள்ள ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு கொஞ்சமாக எண்ணெய் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. ஓகே, இந்த எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சம் வறுத்ததும் அப்புறமா இது நல்லா வாசமாக இருக்குமா. என் ஃப்ரெண்டு கொடுத்தா, ட்ரை பண்ணி பார்ப்போம். போட்டு இந்த வெட்டி வச்ச பச்சை மிளகாயும் போட்டுட்டு அப்புறமா ஆனியன் இவ்வளோ வதங்கினா போதும். நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த பட்டாணி அதனால அப்படி இருக்குது. அதுக்கப்புறமா இது தேங்காய் பால். ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றணும். நான் இதில் தான் அரிசி அளந்துருக்கேன், அதனால 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் இதில் அளந்து ஊற்றிருக்கேன். உங்கள் வீட்டில் எதில் அளக்குறீங்களோ அதுக்கு சமமாக அளத்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம ரைஸுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டுடுவோம். கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணணும். குக்கர் 2 விசில் வந்தால் போதும். ரெண்டு விசில் வந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணதும் இவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். எடுக்காது. விசில் போனதும் நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேவர் மட்டும் நல்லா சூப்பராக வருதுங்க. அது எண்ணெய் எல்லாம் கொடுத்தாலும் தெரியல. என் ஃப்ரெண்டு செமையாக வாசமாக இருக்குது அந்த இலை. இதுக்கு வந்து மட்டன், சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் குருமா கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம்.
செமையாக இருக்கும். ஆனால் நான் இதுக்கு மட்டன் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் அது என்ன லீஃபுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் செமையாக வாசமாக இருக்குங்க.